முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து 2030 திட்டம்னு அறிவிச்சிருக்காரு சார். எல்லாமே உருட்டல், பல உருட்டல்களில் இது ஒன்று. நான் முதல்வன் ஏதோ நான் முதல்வன் தான் இவங்களை அப்படியே ரெடி பண்ணி உருவாக்குனதுனால, நான் முதல்வன் உருவாக்குன பிறகு தான் இவ்வளோ பேர் தேர்ச்சி அடைஞ்ச மாதிரியும் ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நகர்ப்புறங்களில் 2 லட்சம் வீடும் இல்லைங்க, நான் கேட்குது என்னென்னா, எல்லாமே தர்றேன், செய்கிறேன், பண்ண நினைக்கிறோம், பரிசீலனையில் உள்ளது, இதெல்லாம் யாருக்கும் தேவை. மக்கள் கனவு காண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நல்ல ஆட்சி வேணும்னு கனவு காண்றாங்க, சுத்தமான காற்று வேணும்னு கனவு காண்றாங்க, சென்னையில் சாலைகள் நல்லா இருக்கணும்னு கனவு காண்றோம். நாங்கள்லாம் நல்ல தண்ணீர் கிடைக்கணும்னு கனவு காண்றோம், துட்டு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம், காற்று மாசு இல்லாமல் இருக்கணும்னு கனவு காண்றோம். வெள்ளம் வராத சென்னை கேட்டேன், போக்குவரத்து போலீஸார் பிடிக்காத சாலை கேட்டேன் அப்படின்லாம். இப்போ பிடிக்க மாட்டாங்க பாருங்கள், ஹெல்மெட்லாம் போங்க பிடிக்க மாட்டாங்க. நான் அந்த பால் உற்பத்தி சம்மந்தமான ஆட்கள்கிட்ட பேசினா 2 கோடியே 10 லட்சம் லிட்டர் தானே, 3 கோடிலாம் சும்மா சொல்கிறாங்க, அதுவே கனவு தான் அப்படின்றாங்க. நமக்கு பெரிய வருமானம் எதுலேருந்து வருது? பெரிய வருமானம் எது சார்? மதுபானம் 48,000 கோடி ரூபா வருது. அது 60,000 கோடி ரூபா ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுகிறாங்க. 48,000 கோடி 60,000 கோடி ஆகும்னா இன்னும் எவ்வளோ பேர் குடிக்கணும்? இன்னும் புதுசாக குடிக்கணும். இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லாம் குடிக்கணும். தமிழ்நாடு ஆமாம் ஆமாம், இந்த முதல்ல ரோட்டில் இருக்கிற பள்ளத்தை மூடுங்க, அப்புறம் மாடனை பற்றி யோசிப்போம். சார் 2030 கண்டிப்பாக நடக்கும். 2030 வரைக்கும் என்ன பண்ணுங்க? 2021 26 வரைக்கும் என்ன பண்ணீங்க? அதிகமான கவுன்சிலர் திமுகவினர் தான். எத்தனை பேர் கவுன்சிலர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு லிஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். சொல்லுவாரா முதல்வர்? இதுதான் இவருடைய இதை வச்சுக்கிட்டு மிஷன்னு பேசியிருந்தா உருட்டு தானே இது. என்ன மலைக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், இத்தனை ஆயிரம் மோட்டார் பம்புகள் இருக்கிறது, அந்த டிராக்டர்கள் இருக்கிறது, பைப்பு இருக்கிறது, தண்ணீரை இறைக்கும் எந்திரம் இருக்கிறது. இதுக்காக எத்தனை தண்ணி வந்தால் தேங்காமல் போகிறதுக்கான திட்டம் என்ன? அண்ணாமலை வந்து பாஜக கூட்டத்தை தொடர்ந்து புறக்கணிக்கிறோம்னு சொல்கிறாங்க சார். இப்படி இருந்தால் என்டிஏ கூட்டணி எப்படி சார் வெற்றி பெறும்? என்டிஏ கூட்டணி இப்போ நல்லா வருது. 5% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து பண்ணிச்சு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுன்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு முதல்வர் வச்சார். அது தவறான குற்றச்சாட்டு. அதில் என்ன நடந்திருக்குன்னு யாராவது பேசுனாங்களா? நம்மளே திறமசாலி, அடி நவுத்துவார், டேட்டாஸ் பேசுவார், தன்னுடைய நலனுக்காகவே இயங்குவார். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம் நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் முத்தலைப்பு சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து 2030 திட்டம்னு அறிவிச்சிருக்காரு சார். இதில் பல்வேறு திட்டங்கள் சொல்லியிருக்காரு சார். என்னென்ன திட்டம்னா 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, 18 கோடி லட்சம் 50 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாரா? 50 லட்சமா? இது சாத்தியமாகுமா சார்? 50 லட்சமா 5 லட்சமா? 50 லட்சம் பேருக்கு சார். உண்மையாவா? உண்மையாதான் சார். அது அவருக்கு தெரியுமா? அவர் தான் சார் அறிவிச்சிருக்காரா? ஆமாங்க சார். யாராவது சொல்லிட்டுக்கிறாப்புல. ஏங்க, வருஷத்துக்கு 75,000 என்னமோ சொன்னாங்க ஆட்சியில், தேர்தல் அறிக்கையில். நீங்கள் டிஎன்பிசி மொத்த இது பண்ணதே ஒரு 70,000 என்னமோ தான் இருக்கும். அரசு வேலை வாய்ப்புனா டிஎன்பிசி மூலமாக தானே எடுப்பாங்க. ஆமாங்க சார். மொத்தமே அவ்வளோதான். 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3,3 லட்சம் 4 லட்சம் பேர் எடுத்துருக்கணும். இதில் வேலை வாய்ப்பு, அதாவது ஓய்வு, வேலையை விட்டு போகிறது, இந்த மாதிரி காலி பணியிடங்களை நிரப்பவே இல்லைன்றது தான் குற்றச்சாட்டு அவங்க மேலே. அப்போ இவங்க சொல்லிட்டு வந்ததும் செய்யவே இல்லை. இதில் 50 லட்சமா வரமாட்டோன்னு தெரிஞ்சு போச்சு போல சார். செய்யறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் யூபிஎஸ்சியில் வந்து நான் முதல்வன் திட்டத்து மூலமாக ஆல் இண்டியா ரேங்கில் 2nd இடம் நம்ம தமிழ்நாடு தான் சார் பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமாங்க சார். அது ஆல் இண்டியா லெவலில் நம்மளுடைய மாணவி 2வது நான் முதல்வன் திட்டத்து மூலமாக தான் சார் வந்திருக்காங்க 20 பேர். அப்படியா? ஆமாங்க சார். இது உங்களுடைய பார்வை. இதை பற்றி நான் வாசகர்களுக்கு சில விஷயத்தை சொல்லி ஆகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சிவில் சர்வீஸ் தேர்வுன்றது ப்ரிலிம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சார். முதல் நிலை தேர்வு. அந்த முதல் நிலை தேர்வு எழுதுறதுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸு, சிசாட்டு, அது இதுன்னு பாடத்திட்டங்கள்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் சேருவீங்க, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் சொல்லிக் கொடுக்குறவங்கள்ட்ட. அவங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் சில பாடத்திட்டங்கள், சில கேள்வி பதில்கள் வேறு ஒரு இன்ஸ்டியூட்டு ஸ்பெஷலாக இருக்கும், கொஷின் பேப்பர் மட்டும். அப்போ அங்கே போய் பணம் கட்டி அங்கேயும் உங்கள் பேர் நம்பர்லாம் எழுதிக்குவோம். அங்கே கொஷின் பேப்பர் வேணும், அது ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இன்னொரு இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்டாக இருப்பான். அப்போ அங்கே போய் பணம் கட்டி கரண்ட் அஃபேர்ஸ் இது கிளாஸில் சேருவீங்க. இங்கே கோச்சிங்கு, அங்கே கோச்சிங்கு, அங்கே ஒரு கொஷின் பேப்பருக்காக. இதுக்கு நடுவில் அண்ணா மேலாண்மை திட்டம்னு இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க, நான் முதல்வன்னு. ஏதோ இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி. அது ஆண்டாண்டு காலமாக இருக்குது. ஜெயக்குமார் தான் மினிஸ்டராக இருந்தார் போன தடவை. அந்த அண்ணா மேலாண்மை திட்டம் அதில் வந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் பாஸ் பண்ணிங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு அங்கே நீங்கள் தங்கி படிக்கலாம்.
எங்கே அந்த அண்ணா மேலாண்மை திட்டம் தனியாக ஒரு இது இருக்குது. அங்கே வந்து எக்ஸ்பர்ட்டுங்க, ரிட்டையர்டு, கரண்ட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் வந்து பாடம் எடுப்பாங்க. அது ஒன்று வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் பாஸ் ஆக முடியாது. இவ்வளோ படிக்கிறீங்களா, இதோடு சேர்த்து தான் பண்ணி ப்ரிலிம்ஸு பாஸ் ஆகணும். 1,00,000 பேர்கிட்ட தமிழ்நாட்டிலே எழுதுவாங்க. அதில் ஒரு 3000-5000 பேர் பாஸ் ஆகுறாங்க வச்சுக்கோங்க ப்ரிலிம்ஸ். அதுக்கு அடுத்து மெயின்ஸுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸில் படித்த இன்ஸ்டியூட்டோட மெயின்ஸ் வேறு ஒரு இன்ஸ்டியூட் நல்லா எடுப்பாங்கன்னா அங்கே போய் சேருவீங்க. அதில் முக்கியமான பேப்பர்ஸ் மற்றது இன்னொரு இன்ஸ்டியூட் நல்லா இருக்குன்னா அங்கே பணம் கட்டி அந்த பேப்பர்ஸ் போய் வாங்குவீங்க. இந்த மாதிரி போகிற இடங்களெல்லாம் உங்கள் ஃபோன் நம்பரு, உங்கள் டேட்டாஸு எல்லாமே எழுதிக்குவாங்க. இது இல்லாமல் நம்ம மனிதநேய அறக்கட்டளை சைதை துரைசாமி அவர்களும் இலவசமாக கொடுக்குறாரு இந்த ப்ரிலிம்ஸு மெயின்ஸுக்கெல்லாம் கோச்சிங். அங்கேயும் போய் சேருவாங்க. மெயின்ஸு பாஸ் அதில் வந்து மெயின்ஸுக்கு தனியாக இதில் நான் முதல்வனில் போய் எழுதணும் எக்ஸாமு. அதில் தேர்வாகிற ஒரு கொஞ்சம் பேரை மெயின்ஸுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது முடித்தோடனே இன்டர்வியூ, மெயின்ஸ்லேயும் பாஸ் ஆகிட்டிங்கன்னா இன்டர்வியூக்கு சில பேர் நல்லா ட்ரைனிங் தருவாங்க. அங்கே போய் மார்க் இன்டர்வியூ அது இதெல்லாம் நடக்கும். அங்கே போய் படித்து பணம் கட்டி படிப்பாங்க. சைதை துரைசாமியுடைய மனிதநேய அறக்கட்டளையும் ட்ரைனிங் கொடுக்கும். ட்ரைனிங் கொடுத்து டெல்லியில் தங்க வைக்கிறதுக்கு அப்புறம் கோர்ட்டு முதற்கொண்டு ஃப்ரீயாக பல இது அவர் பண்ணித்தரார். ஆண்டாண்டு காலமாக பண்ணுறாரு. இது இல்லாமல் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ ஒருத்தர் அவருடைய இந்த ட்ராவல் பீரியடில் இந்த மாதிரி பல இது பண்ணியிருப்பார். இப்போ சொல்லுங்கள், நான் முதல்வனில் படித்ததுனால இந்தியாவில் 2வது இடம் அவங்க வந்தாங்களா? வாய்ப்பு கொடுக்குறாங்களா சார் ஏழை எளிய மாணவர்களுக்கு? ஏங்க நான் கேட்டது நீங்கள் பதில் சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் என்ன கேளுங்க. இப்போ சொல்லுங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா அங்கே படித்து தான் வந்தாங்களா? அங்கே படித்ததுனால தானே சார் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியே. வாஜிராம் ரவின்னு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கே அவர் தான் காட்ஃபாதர் மாதிரி. அந்த வாஜிராம் ரவிகிட்டே அவங்க ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. இது இல்லாமல் பலர்கிட்டையும் எடுத்திருக்காங்க. மனிதநேய அறக்கட்டளையுடைய சைதை துரைசாமிகிட்ட தான் முதல்ல போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவங்க மனிதநேய அறக்கட்டளை ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, படிச்சிருக்காங்க. இது இல்லாமல் அவங்க பல இதில் வந்து ஏற்கனவே குரூப் 1 ஆஃபீஸர். இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு நீங்கள் வாங்க, ஏன்னா ஐஏஎஸ் இவங்களுக்கு கீழே தான் வந்து உக்காரணும், அதனால் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களாம் அறிவிக்கிறாங்க. நீங்கள் எல்லா இன்ஸ்டியூட்டுகளும் ஒருத்தர் ஐஏஎஸ் பாஸ் ஆவார், 10 இன்ஸ்டியூட் பேர் போட்டு பேனர் வைப்பாங்க, எங்களிடம் படித்ததுனால இவர் வந்தாருன்னு. இப்போ அதில் கூடுதலாக ஒரு இன்ஸ்டியூட்டு நான் முதல்வன் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன் எழுதுகிறாங்கன்னா, அங்கே போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கினீங்கல்ல, அம்மு எங்களிடம் படித்தார், அதனால் அவர் இந்தியாவிலே 2வது இடத்தில் வந்திருக்கிறார். இங்கே இன்னொரு இன்ஸ்டியூட்டு, அங்கே போய் நீங்கள் ஒரு கிளாஸுக்கு அட்டன் பண்ணியிருப்பீங்க, மேத்ஸ்க்காக அட்டன் பண்ணியிருப்பீங்க, அங்கே உங்கள் டீட்டெயில் இருக்கும். அம்மு எங்களிடம் படித்தார், அவர் வந்து இந்தியாவில் 2வதுன்னு அவன் பார்ப்பான். இந்த இன்ஸ்டியூட் பரவாயில்லப்பா, அவங்களாம் 2வதுல வந்தளவுக்கு இந்த இன்ஸ்டியூட்டு பாருங்க. அப்போ அந்த இன்ஸ்டியூட்லேயும் ஃபோட்டோ ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என் ஃபோட்டோ யூஸ் பண்ணாதுன்னு வாங்க, கொஞ்சம் பேர் விட்ருவாங்க போய் தொலைங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ்ஸு 10 இன்ஸ்டியூட்டில் படித்த மாதிரி எல்லாருமே காமிப்பாங்க. ஏதோ ஒன்று அவர் அங்கே படிச்சிருப்பார், அவ்வளோதான். அதனால் இந்த வாழ்க்கை வந்து ஒரு வட்டம். இதில் ஒரு சின்ன பாட்டு இந்த நான் முதல்வன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ நான் முதல்வன் தான் இவங்களை அப்படியே ரெடி பண்ணி உருவாக்குனதுனால, நான் முதல்வன் உருவாக்குன பிறகு தான் இவ்வளோ பேர் தேர்ச்சி அடைஞ்ச மாதிரியும் ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே உருட்டல், பல உருட்டல்களில் இது ஒன்று. அது அந்த அம்மாவுக்கே தெரியும், வெளியே சொல்ல முடியாது, கவர்மெண்ட் இல்லை. இப்போ விஷன் திட்டத்தினால 7 லட்சம் பேருக்கு வீடு கட்டி தரதா சொல்லியிருக்காரு சார். நகர்ப்புறங்களில் 2030 நகர்ப்புறங்களில் 2 லட்சம் வீடும் இல்லைங்க. நான் கேட்குது என்னென்னா, எல்லாமே தர்றேன், செய்கிறேன், பண்ண நினைக்கிறோம், பரிசீலனையில் உள்ளது, இதெல்லாம் யாருக்கும் தேவையில்லை. என்ன பண்ணியிருக்கீங்க அதான். இப்போ ஒருத்தர் இறந்து போகிறாரு சார், இது எனக்கான கனவு இல்லை, மக்களுக்கான கனவுன்னு சொல்லியிருக்காரு சார். மக்கள் கனவு காண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நல்ல ஆட்சி வேணும்னு கனவு காண்றாங்க, சுத்தமான காற்று வேணும்னு கனவு காண்றாங்க, சென்னையில் சாலைகள் நல்லா இருக்கணும்னு கனவு காண்றோம். நாங்கள்லாம் சென்னையில் சாலைகள் நல்லா இருக்கணும் கனவு காண்றோம், நல்ல தண்ணீர் கிடைக்கணும்னு கனவு காண்றோம், துட்டு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம், காற்று மாசு இல்லாமல் இருக்கணும்னு கனவு காண்றோம். அதாவது ஒரு பாட்டு வருமே, யுத்தம் இல்லாத தனிமை சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், அந்த மாதிரி வெள்ளம் வராத சென்னை கேட்டேன், பள்ளம் இல்லாத சாலை கேட்டேன், போக்குவரத்து போலீஸார் பிடிக்காத சாலை கேட்டேன் அப்படின்லாம். இப்போ பிடிக்க மாட்டாங்க பாருங்கள், இப்போ ஹெல்மெட்லாம் போங்க பிடிக்க மாட்டாங்க.
அப்போ மடக்கி ஒளிஞ்சிருந்தெல்லாம் வந்து பிடிப்பாங்க. முன்னாடி ஹெல்மெட் போட்டு பின்னாடி வைப் உட்காந்துட்டு போனால் பின்னாடி நம்ம போடலன்னு பிடிப்பாங்க. ஏன்னா அந்த காரில் பெல்ட்டே போடாமல் போகிறான் அதெல்லாம் பிடிக்க மாட்டான். அவன் எண்ணெய் பிடிச்சி போட்டு ஒரு வழி பண்ணுவான். நீ தான் சாதாரண ஆள், ஓன்ட்ட தான் காசை கறக்க முடியும் தான் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு கனவு 1000 இருக்குது. நல்ல கனிம வளத்தை கொள்ளையடிக்காத ஒரு அரசு வேணும். காவல்துறையில் ஆதிக்கம் செலுத்தாத ஒரு அரசு வேண்டும். அதிகாரிகள் இல்லாத அரசியல்வாதிகளாக ஆளுகின்ற ஒரு அரசு வேண்டும். ஷோ காட்டாத ஒரு முதல்வர் வேண்டும். ஊழல் இல்லாத ஒரு அரசு வேண்டும். இந்த மாதிரி பல கனவு இருக்குது. அதெல்லாம் நிறைவேறுமா? இவர் சும்மா இது என்னென்னா ஷோ காட்டுறது. எந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு வாங்க, அரசுக்கு எதிராக அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு இந்த உஷின்னுக்கிட்டு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இது ஷோலேயே இருக்கார் அவர். இந்த ஷோலேயே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இதே மாதிரி தான் அவங்க தாப்பா இருந்தார் அந்த காலத்தில் 2006-11 அன்றைக்கி முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் தலை எடுக்க முடியல. இப்போ இவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ முடிச்சு விட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியாது. தமிழ்நாட்டில் இப்போ பால் உற்பத்தி வந்து 3 கோடியாக இருக்குது சார். அதை 4.5 கோடியாக வந்து உயர்த்தலாம்னு சொல்கிறாரு சார். முதல்வருடைய கனவா? ஆமாங்க சார். நமக்கு ஒரு கனவு இருக்குல்ல. தமிழ்நாட்டில் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி இருக்குது அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அதுவே கனவு தான். நான் அந்த பால் உற்பத்தி சம்மந்தமான ஆட்கள்கிட்ட பேசினா 2 கோடியே 10 லட்சம் லிட்டர் தானே, 3 கோடிலாம் சும்மா சொல்கிறாங்க, அதுவே கனவு தான் அப்படின்றாங்க. சரி, இந்த 4.5 கோடி ஆக்கிறதுக்கு இவர் என்ன முயற்சி எடுத்தார் அப்படின்னா, இப்போ ஜெயலலிதா கொடுத்த மாதிரி கறவை மாடுகள் வீடுதோறும் கறவை மாடுகள் இந்த 5000 கொடுத்தாருல, இந்த மாதிரி இல்லாமல் கறவை மாடுகள் திட்டம் அது இதுன்னு கொண்டு வந்தால் 4.5 கோடி ஆக்கலாம். இல்லையா, குஜராத்து, பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் எல்லாம் பாஜக ஆள்ற மாநிலமாக இருக்குல்ல. டாப் 5 ஸ்டேட் இந்தியாவில் பால் உற்பத்தியில் அதிகமாக இருக்கிறது அவங்க தான். அப்புறம் இது காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகா. அப்போது இந்த மாதிரி மாநிலங்களில் என்ன நடைமுறை அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தால் கனவை நனவாக்கலாம். சரி, இன்னொரு கதை சொல்கிறேன் கேளுங்க. தமிழ்நாட்டில் பெரிய நிறுவனம் ஆவின். ஆவின் வந்து அதிமுக ஆட்சியில் நல்லா இருந்தது. 42 லட்சம் லிட்டர் வரைக்கும் பால் கொள்முதல் பண்ணாங்க. ஆவின் ப்ராடக்ட்ஸு நல்லா விற்றுது. அதுக்கு பிறகு இந்த மனோ தங்கராஜ்னு ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டாங்க. அது முன்னாடி இந்த ஆமாம் இந்த இவர் ஒருத்தரை போட்டாங்க, நாசரை போட்டாங்க. அவர் கல்லை எடுத்து எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சோன்னா அவரை துரத்தி விட்டு மனோ தங்கராஜை போட்டாங்க. அவங்க இன்னும் கீழே கொண்டு போயிட்டார். இன்றைக்கி இவர் ஆவினுடைய உற்பத்தி 37 லட்சம் லிட்டர் அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது. ஆனால் அந்த கீழே இருக்க அந்த தொழிற்சங்கம் இவங்களை கேட்டால் அது கூட இல்லை, 27 லட்சம் லிட்டர் தான் அப்படின்றாங்க. அப்போது முதல்வர் பாணியிலே வச்சுட்டா கூட 3 கோடி லிட்டர் பெர் டே பால் உற்பத்தி இருக்குதுன்னா அதில் ஆவினுடைய கொள்முதல் 3 கோடி லிட்டரு ஒரு நாளைக்கு வருது, உற்பத்தி ஆகுது தமிழ்நாட்டில். பால் கறக்குறாங்க. அப்போ அது அவங்க தேவைக்கு ஒரு 10 லட்சம் லிட்டர்னு வச்சுக்கிங்க, 10 லட்சம் 15 லட்சம், மீதி 2 கோடியே 85 லட்சம் லிட்ரு. அதில் ஆவின் நேரடியாக நம்முடைய பெரிய நிறுவனம், தமிழ்நாட்டிலே பெரிய நிறுவனம் தான், எவ்வளோ கொள்முதல்னால் 37 லட்சம் லிட்டர் தான். அதுவும் கம்மின்றாங்க. சரி, அவங்க கணக்கு வச்சால் 37 லட்சம் லிட்டர் தான். இது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தா 37 லட்சம்னா 16%. அது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் பால் உற்பத்தி 1 கோடியே 60 லட்சம் லிட்டரு, நம்மளில் பாதி. முதல்வர் சொல்கிற கணக்கு பிரகாரம் வச்சுக்கிட்டா. ஆனால் அங்கே வந்து மிகப்பெரிய நிறுவனம் நந்தினின்னு பால் உற்பத்தி நிறுவனம். நந்தினி பால்னால் பயங்கர ஃபேமஸ், இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு, வேர்ல்டு லெவல்லையும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் 2வது பெரிய பால் நிறுவனம் அதுதான், அரசு சார்ந்த நிறுவனம். கர்நாடகா அது கேஎம்எஃப்னு வரும், கர்நாடகா இது மில்க் இதுவாக ஒன்று, அதனுடைய இது ப்ராடக்ட்டு நந்தினி. அவர்கள் 1 கோடி 60 லட்சம் பால் உற்பத்தி ஆகுதில்ல, அதில் 1 கோடியே 10 லட்சம் லிட்ரு அவங்க கொள்முதல் பண்ணுறாங்க. அப்போது கிட்டத்தட்ட 80% பாலை அவங்க கொள்முதல் பண்ணுறாங்க, உற்பத்தி ஆகிறது கவர்மெண்ட்டே. அப்போது அவங்களுடைய உற்பத்தி, அவங்களுடைய கொள்முதல் பண்ணுறது 1 கோடியே 10 லட்சம் லிட்டருனா நம்மளோட 37ன்னு வச்சுட்டா கூட கரெக்டாக 3 மடங்கு அதிகம். ஒரு கர்நாடகா சின்ன மாநிலம், பால் உற்பத்தியும் கம்மி, ஆனால் அங்கே அந்த அரசு நந்தினி நிறுவனம் அவ்வளோ தயாரிக்குது. அதனால தான் அவன் பால் உற்பத்தியில் நம்பர் 1ல் இருக்கிறான். அந்த பால் ப்ராடக்டில் வேர்ல்டு மார்க்கெட் வரைக்கும் அவன் போயிட்டான். இங்கே ஆவின்னு குண்டு சட்டில் குதிரை ஓட்டுனுக்குறான்.
சரி, இந்தியாவிலேயே பெரிய நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தா அமுல். அமுல் பார்த்துருக்கீங்களா? அமுல் நிறுவனம். தெரியும் சார். குஜராத் மாநிலத்துடைய ஆவின் தான் அமுல். அமுல்யா, அமுல் அப்படின்வாங்களா, அந்த அமுல். அங்கே பால் உற்பத்தி எவ்வளோன்னா 4,60,00,000 லிட்டர் பெர் டே. முதல்ல ஒரு கனவு கண்டார்ல, அந்த கனவு அங்கே நனவாயிட்டு இருக்குது. 4,60,00,000 பெர் டே. அவர்கள் அதில் கொள்முதல் பண்ணுறது கிட்டத்தட்ட 3,00,000 லட்சம் லிட்ரு. அவர்கள் வேர்ல்டு லெவல் மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க இன்றைக்கி. நமக்கும் மார்க்கெட் ஓப்பனாக இருக்குது. ஆனால் இங்கே எங்கே மனோ தங்கராஜ் மாதிரி ஆளெல்லாம் போட்டால் விளங்குமா? அழகாக முதல்வரை ஏமாற்றிட்டு சூப்பராக தலைவரை எப்படி ஐயோ வேறு லெவல் தலைவரை. அப்புறம் தலைவரை அந்த பெரியார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்புன்றது அப்படியா ரைட் அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. அப்போது இங்கே ஆவின்னு ஒன்றுமே இல்லை. அங்கே அவன் வேர்ல்டு லெவலில் போயிருக்கான். இன்னொன்று, நாட்டுடைய பொருளாதாரத்தில் பெரிய அளவு வருமானம் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி குஜராத்தில் அமுல் மூலியமாக பெரிய அளவுக்கு அந்நிய செலவாணிலேருந்து எல்லாமே கிடைக்குது. கர்நாடகாவுக்கும் கிடைக்குது. நீங்கள் குஜராத் வந்து மது விலக்கு அமுல்படுத்துகிற மாநிலம். இங்கே நமக்கு பெரிய வருமானம் எதுலேருந்து வருது? பெரிய வருமானம் எது சார்? மதுபானம். 48,000 கோடி ரூபா வருது. அது 60,000 கோடி ரூபா ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுகிறாங்க. 48,000 கோடி 60,000 கோடி ஆகும்னா இன்னும் எவ்வளோ பேர் குடிக்கணும்? இன்னும் புதுசாக குடிக்கணும். இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லாம் குடிக்கணும். அப்போ 60,000 கோடி ஆகிற நினைக்கிற ஒரு கவர்மெண்ட்டு நம்முடைய மக்கள் இளம் தலைமுறையினர் மது பழக்கத்துக்கு ஆளாகிறாங்களே, அதை தடுக்கணும்னு நினைக்குமா? சவப்பெட்டி செய்கிறவன் சாவு விழக்கூடாதுன்னு நினைப்பானா? என்ன நினைப்பான்? இந்த கடவுளே இன்றைக்கி 2 சாவு விடணும், 2 பொட்டி விற்கணும், அப்படி தான் நினைப்பான். ஆமாங்க சார், அவங்க தொழில். அதை தான் சொல்கிறேன். அப்போ மதுபானம் விற்கிற அரசு என்ன யோசிக்கும்? இன்னும் அதிகமான ஆள் குடிக்கணும், இன்னும் அதிகம் விற்கணும், 60,000 கோடியாக இந்த வருமானம் உயரணும்னு. ஆனால் ஒரு நல்ல அரசு என்ன பண்ணணும்? மது விலக்கை அமல்படுத்தணும். சரி, அது முடியாது உங்களால். படிப்படியாக இதை குறைச்சி எங்கே வருமானம் இருக்குது, மற்ற மாநிலம் நமக்கு வழிகாட்டுது, குஜராத் இருக்குது வழிகாட்டுது. அந்த மாதிரி பால் உற்பத்தியில் மனோ தங்கராஜ் 2 வச்சு நல்ல அமைச்சராக போட்டு கறவை மாடுகளை கொடுத்து மாடுகள் எண்ணிக்கை இந்த மாதிரி அது கொண்டு வந்து அங்கே ஒரு சிஸ்டமே வேறு. குஜராத்தில் பால் உற்பத்தி சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள், அதில் உறுப்பினர்கள், மாடுகளுடைய எண்ணிக்கை, அதெல்லாம் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணி இந்த பால் பண்ணை பொருட்கள் நம்ம இவர் சீமான் சொல்கிறார்ல, அந்த மாதிரி உற்பத்தி அதிகரித்து வேர்ல்டு லெவல் மார்க்கெட்டை நம்ம ஆவின் பிடிக்கிற மாதிரி பண்ணால் அந்நிய செலவாணி, வருமானம், மாநிலத்துக்கு வருமானம், அப்போ இங்கே தைரியமாக குறைக்கலாம். அவன் அங்கே மதுவிலக்கு அமல்படுத்திட்டான். மதுவால் வர்ற வருமானத்தை அவன் ஏற்றுக்கவே இல்லை. அடுத்து பெரிய இது வந்துன்னா பீகார் 3.42 கோடி, அங்கேயும் மதுவிலக்கு இருக்குது. ஆனால் அங்கே பீகாரில் என்னென்னா நம்மளை மாதிரி தான் கம்மியாக தான் அவங்க கொள்முதல் பண்ணுறாங்க. ஆனாலும் அங்கே மதுவிலக்கு இருக்குது, வேறு வகையில் இது பண்ணுறாங்க. பால் உற்பத்தி சங்கங்கள் எல்லாம் இருக்குது. அதனால தான் சுதா அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. அந்த பால் உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி அவங்க குஜராத் மாதிரிலாம் கையில் எடுத்தாங்கன்னா சுதா வேறு லெவலில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சொல்கிறதுக்கும் செயலுக்குமே சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. உயர்கல்வியில் பெண்கள் கல்வி பயில்வது, ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறது, உயர்கல்விக்கு போகிறது 76% உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு கதை சொல்லிக்கிறார். அப்படி ஒரு டேட்டாவே மத்திய அரசு வெளியிடல அப்படின்னு ட்விட்டரில் ஒரு அம்மா போட்டிருக்காங்க. அப்போ இதிலெல்லாம் எவ்வளோ பொய் இருக்குது. உயர்கல்வியில் நம்ம டாப்பில் தான் இருக்கோம். இது வந்து இவர்களுடைய 5 ஆண்டு கால திராவிட மாடல் உருட்டுலாம் கிடையாது. அது ஆண்டாண்டு காலமாக நம்ம அதில் இருக்கோம், டாப்பில் இருக்கோம். தேசிய சராசரியோட நம்ம ஜாஸ்தி இருக்கோம். அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அது தொடரதான் செய்யும். இந்த மாதிரி தான் இவர்கள் உருட்டுகிறார்கள். அடுத்து எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு. எலக்ட்ரிக் பஸ்ஸு கதை தெரியும்ல. எலக்ட்ரிக் பஸ்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நமக்கு தருது. 33% உயர்த்தலாம்னு சொல்லியிருக்காரு. எதில் உயர்த்துறீங்க? அதுதானே மேட்ரு. அந்த வருமானம் யாருக்கு போகுது சார்? அடுத்து மாடர்ன் சென்னையாக வரப்போகுது, தமிழ்நாடு மாடர்ன். ஆமாம், இந்த முதல்ல ரோட்டில் இருக்கிற பள்ளத்தை மூடுங்க, அப்புறம் மாடர்னை பற்றி யோசிப்போம். சார் 2030 கண்டிப்பாக நடக்கும். 2030 வரைக்கும் என்ன பண்ணணுமா? 2021 26 வரைக்கும் என்ன பண்ணீங்க? இருக்கிற சென்னையை விட மோசமாக போச்சு சென்னை. நீங்கள் சென்னை வாசியா? இல்லை சார். அதான் அவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க. உங்களெல்லாம் நம்பி தான் அவர் சொல்லிகிட்டு இருக்கார். நாங்கள் சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்க, சென்னையில் சாலைகள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தவங்க. சாலையில் அங்கங்கே பள்ளம் இருக்கும், ஆனால் இப்போ பள்ளத்தில் சாலை இருக்குது.
சாலையே போடாமல் 4 வருஷம் ஓட்டினாங்க. இப்போ தான் அங்கங்கே போட்டுக்கிட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் சென்னையுடைய போக்குவரத்து நெரிசலுக்கோ இல்லை சாலை வசதியை மேம்படுத்தவோ அல்லது மழை காலங்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்கிறது சம்மந்தமாகவோ எந்தவித நிலையான திட்டங்களே கிடையாது. சார் மெட்ரோ சென்னையில் கொசுக்களுடைய உற்பத்தியை குறைப்பதற்கான எந்த ஏற்பாடும் கிடையாது. மெட்ரோ கூட்டத்தை குறைக்கிறதுக்கான சார் மெட்ரோலாம் அது மத்திய அரசுடைய திட்டம். நீங்கள் சென்னை கார்ப்பரேஷன், சென்னை மாநகராட்சி, நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அதை பற்றி பேசுங்க. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரை பற்றி பேசுங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே இது எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவது. தனியார் மயமாக்கி லாஸ்ட்டில் கவுன்சிலர்கள் இவ்வளோ பேசுகிறாரு. கவுன்சிலர்கள் வந்து அதிகமான கவுன்சிலர்கள் திமுகவினர் தான். எத்தனை பேர் கவுன்சிலர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு லிஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். சொல்லுவாரா முதல்வர்? 5 ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்களில் அதாவது கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை, கலந்து கொள்ளாத எண்ணிக்கை எது ஜாஸ்தின்னு கேளுங்க. கோரம் இல்லாத அளவுக்குலாம் போச்சுங்க. 60 பேர் 70 பேர் தான் கலந்துக்குவோம். 200 பேர் மாநகராட்சி கவுன்சிலர், 60 பேர் 70 பேர் தான் கலந்துக்குவோம். எவனுக்கும் சிஎம் பற்றி கவலை இல்லை, கட்சி தலைவர் பற்றி கவலை இல்லை. இதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் நடக்கிற கூட்டம். இதுதான் இவருடைய இதை வச்சுக்கிட்டு மிஷன்னு பேசியிருந்தா உருட்டு தானே இது. சென்னையில் 4000 கோடி ரூபா ப்ராஜெக்டில் திருப்புகள் முன்னாடி தலைமை செயலாளர் இருந்த இறை அன்புடைய சகோதரர் குஜராத்தில் இருந்தவர், பிரதமருடைய டீம்லலாம் இருந்தவர். அவர் தலைமையில் ஒரு டீமை கூப்பிட்டு வந்து எல்லாம் பார்க்க சொன்னாங்க. அவரும் ரொம்ப அக்கறை எடுத்து எல்லாம் பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு போனார். அது என்ன ப்ராஜெக்ட்னு கூட வெளியிடலை, வாங்கி வச்சாச்சு. அதில் நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு சொல்லி 4000 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. அது ஒருத்தர் சொல்லுவார், நாங்கள் 2500 கோடி செலவு பண்ணிக்கிறோம், இன்னும் பண்ண வேண்டியிருக்கு. ஒருத்தர் சொல்லுவார் 3900 கோடி செலவு பண்ணிட்டோம், இன்னும் 100 கோடி இருக்குது, நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். இன்னொருத்தர் சொல்லுவார் 4000 கோடி செலவு பண்ணிட்டோம், வேறு லெவலில் இருக்குது, இப்படியே சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா என்ன மழைக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் இத்தனை ஆயிரம் மோட்டார் பம்புகள் இருக்கிறது, அந்த டிராக்டர்கள் இருக்கிறது, பைப்பு இருக்கிறது, தண்ணீரை இறைக்கும் எந்திரம் இருக்கிறது. இதுக்காக எத்தனை தண்ணி வந்தால் தேங்காமல் போகிறதுக்கான திட்டம் என்ன? மழைநீர் வடிகள்லாம் கட்டினீங்களே அதுன்னு கேட்டால் மோட்டர் வச்சு இப்போ இழுத்துனுக்குறாங்க. மோட்டர் வச்சு இழுத்து மழைநீர் வடிகளில் தண்ணியை விடுறாங்க. அப்புறம் என்ன திருப்புகள் அதையா சொல்லிட்டு போனார்? அது கமிட்டி அறிக்கையாவது இருக்குதா? அதனால் எல்லாமே ஜனங்களுக்கு தெரியும், ஜனங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. போக்குவரத்து நெரிசலை சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு சாலைகளில் போக்குவரத்து போலீஸார் அதிகமாக இருப்பாங்க. இப்போல்லாம் முக்கியமான இடங்களில் மட்டும் தான் இருக்காங்க, மற்ற இடங்கள்லாம் எனக்கு என்னன்னு இருக்கிறாங்க. அண்ணாமலை பாஜக கூட்டத்தை தொடர்ந்து புறக்கணிக்கிறோம்னு சொல்கிறாங்க சார். இப்படி இருந்தால் என்டிஏ கூட்டணி எப்படி சார் வெற்றி பெறும்? என்டிஏ கூட்டணி இப்போ என்ன நல்லா வருது? ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்களா? அவர் ஒருத்தர் மாநில தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறார், நயினார் நாகேந்திரன். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? கோயில் கோயிலாக போயின்னுக்கிறாரு. மக்களை மக்கள் தாங்க தெய்வம். மக்கள் பிரச்சனை பேசணும், மக்களை பார்க்கணும். இந்த இப்போலாம் பேசுகிறோமே, இதெல்லாம் அவர் பேசணும். நேற்று விஷன் பேசினார்ல, ஆமாங்க சார். அண்ணாமலை இருந்திருந்தால் பதிலடி வந்திருக்கோம். அன்புமணி தானேமா வரும்னு நினைக்கிறோம்னா வரல. அப்போ அந்த மாதிரி விஷனுக்கு பதிலடி கொடுக்கணும், பேசணும், டீட்டெயில் கலெக்ட் பண்ணி அடிக்கணும், ஐடிவிங்க வச்சு அடிக்கணும், கார்டு போட்டு இறக்கணும். இந்த வேலை யார் செய்யணும்? ஏடிஎம்கே, பாஜக இவர்கள். கோயில் கோயிலாக போய் நின்று இருந்தீங்கன்னா உங்கள் பக்தியை உங்களோட வச்சுக்கோங்க, அது வேறு. மக்களுக்கு அரசியல்வாதியாக என்ன பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க, எங்கே பேட்டி கொடுக்குறீங்க? முதல்வர் மிஷன் திட்டம் அது சம்மந்தமாக அப்படின்னு ஏதாவது உட்காந்து பேசுகிறார், அண்ணாமலை உட்காந்து பேசுவார். அப்போ என்ன பண்ணுறீங்க? பாஜகவில் எந்த தலைவருக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் தெரியுது? நேற்று ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க, இளைஞர்களுக்கான இது. அவ்வளோ ஒரு விஷயங்கள் அதில் இருக்குது. அதை பற்றி எந்த பாஜக தலைவருக்காக தெரியுமா? யாராவது எங்கேயா பேசுகிறாங்களா? 5% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து பண்ணிச்சு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுன்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு முதல்வர் வச்சார். அது தவறான குற்றச்சாட்டு. அதில் என்ன நடந்திருக்குன்னு யாராவது பேசுனாங்களா? அண்ணாமலை மட்டும் பேசினார். மற்றவங்க அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? கட்சி வேலைன்னா என்னது? உங்களை ஏறி அடிக்கிறாங்க. அடிக்கிறதுக்கு கூட பதில் சொல்ல முடியலன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு அரசியல் கட்சி நடத்துகிறீங்க? இதில் ஏடிஎம்கே வேறு. எடப்பாடி மட்டும் போராடிட்டு இருக்காரு, அங்கங்கே பேசுகிறாரு, போகிறாரு வராரு. மற்றவங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் வச்சுருக்காங்களாம். என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க? இவங்க ஏறி பொய்யா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதான் சொன்னீங்களா, நீங்களே நம்பிட்டீங்க.
இப்போ நீங்களாம் என்ன நினைப்பீங்க, ஐயோ நான் முதலமைச்சரில் சேர்ந்துட்டா நாளைக்கே கலெக்டர் ஆகிடலாம். ஆனால் உண்மை என்ன, நான் சொன்னது தான். எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இந்த வேலைலாம் பதில் சொல்லணுமா வேணாமா? ஒரு முதல்வர் ஒரு கட்சி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறி லாஸ்ட்டில் பேசி முடிச்சிட்டாரு. அவர் சொல்கிறாரு அப்படின்றாரு. அது எப்படிப்பட்ட ஒரு இது, முதல்வரையே நடிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தி பண்ண வேணுமா வேணாமா? பொய்யான ஒரு தகவலை விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லிகிட்டு இருக்காரு, துணை முதல்வர். அதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா? எதுவுமே பதில் இல்லை, எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இருக்கிறீங்க? யாரோ விஜய் பண்ணுற ஹெல்ப்பில் ஜெயிக்க போகிறீங்க, இல்லாட்டி தொங்கு சட்டசபை வரப்போகுது, அவ்வளோதான். அதனால் இவர்கள் ஒர்க்கு இதெல்லாம் கிடையாது. இப்போ அண்ணாமலையை அவர் இது பாஜக பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லா செயல்படுவார், ஆனால் அவருடைய நோக்கத்துக்காக செயல்படுவார். இன்னொருத்தர் ஒழுங்காக இருப்பார், ஆனால் அவருக்கு எதுவுமே செயல்பட வராது. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை, அதுவும் இதுவும் சேர்ந்துருந்தால் அப்படிப்பட்டவங்க யாருமே இல்லை. இதுதான் இன்றைக்கி பாஜகவுடைய நிலைமை. அண்ணாமலை திறமசாலி, அடி நவுத்துவார், டேட்டாஸ் பேசுவார், தன்னுடைய நலனுக்காகவே இயங்குவார். கட்சியை தாண்டி தனக்கான கூட்டத்தை சேர்த்துக்குவார். அப்புறம் அந்த கூட்டணி தர்மம் இருக்கும், மற்றதெல்லாம் இருக்கும், அதை தீனி போடுற மாதிரி பண்ணுவார். எதிர்கட்சிகளுக்கு பத்திரிகைகள் தீனி போடுற மாதிரி இவரே கிண்டி விடுவார், எல்லாம் பண்ணுவார். நயினார் ஒற்றுமையின் திலகம், நல்லா இணைந்து செயல்படக்கூடியவர், அமைதியானவர் எல்லாம். ஆனால் டேட்டாஸு எல்லாத்துலேயும் ஃபெயிலியர். அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை. டேட்டாஸ் தெரிஞ்ச அமைதியாக கூட்டணி கட்சியில் ஒத்து போகிற அதுவும் இதுவும் சேர்ந்து இருந்தால் அப்படி ஒரு ஆளே இல்லை. இதுதான் பாஜக நிலைமை. ரொம்ப நன்றி சார். நன்றி.